1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னுக்குது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்க்குது. சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, நீ ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உயிரோடு கிடையாது. பிப்ளிக்கல் வேர்டு என்னன்னா, உயிர் கிடையாது, ஜீவன் அர்த்தம். உயிர்னா சூக்கே. அது நீ சூக்கேவாக இருந்தால் எல்லோரும் எதிர்த்து நிற்பாங்க. பிசாசு எதிர்த்து நிற்பான் சூக்கேவாக இருந்தால். நீ ஜோயே ஜீவன் உள்ளவனாக இருந்தால் யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. விஷயமா புரியுதா? இந்த வசனம் அதுதான். அதனுடைய இந்த வசனம் அப்படி தான் மொழிபெயர்க்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கிடையாது. தாவீது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொல்கிறானா இல்லையா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுது. அந்த ஜீவன்னா ஜோயே, ஒருத்தனை எதிர்க்க முடியாது. அந்த ஜோயே மத்தியஸ்தும் மாறாமல் அந்த ஜோவையை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு திட்டுனா யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. ஒன்று நீ தான் எதிர்த்து பிசாசுங்கிரி அழிப்ப. ஏசு அப்படிப்பட்ட ஆள். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல அவர் ஜீவனுள்ள நாளாவே ஜீவன் ஏசு நானே வழியும் சத்தியமா ஜீவனமா. அந்த ஜீவ சர ஜீவனத்தை பரலோகமே ஜீவனை வெத்து ஜீவன் கிடையாது. அந்த ஜீவனில் பரலோகராஜ் இயேசுக்கு சாமன பரலோகமே இயேசுக்கு சாமன வாக்குத்தத்தம். ஜோயே என்ன சூக்கே என்னன்னா கிரேக்க பாஷையில் உயிர். மனுஷன் சாகும்போது ஆதாம்குள்ள உயிர் வர்றான். கிறிஸ்துக்குள் மறுக்க இயேசு ஜீவனை வர்றாங்க. இயேசு சிலுவையில் என்ன விட்டார்? பிதாவையும் உங்களுக்கு ஆவி வைப்பித்து உயிரை விட்டார ஜீவனை விட்டாருக்குதா? ஜீவன் போட்டுக்குதாரு. உயிர் வர்றது ஆதாமின் உயிர். சூக்கே பாவத்தின் சம்பளமான அதான் உயிர். இந்த உயிருக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் தெரியலன்னா பெரிய சத்தியத்தை நீ ஏந்துருவேன். கிறிஸ்துவ சரித்திரத்தில் நிறைய பேருக்கு ஜீவன் உயிர் எல்லாம் ரெண்டும் ஒன்றா நினச்சிக்கிறேன். உயிர் ஜீவன். ஏசு உயிரை விட்டார்னு போடல, ஜீவனை விட்டாருங்க. ஜீவன்னா என்னது? பாவம் மன்னிப்புட்டு தேவ நீதிட்டு உயிர் மரணத்தை பாதாளத்தை ஜெயிச்சார். மனுஷன் ஆதாம் மூலமாக பிறகு பாவத்திலே மற்றும் பாவத்தின் சம்பளம் மரணம் உயிர், அதுக்கு பேர். அப்போ நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்னா நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். புரியுதா இல்லையா? ஆதாமுக்குள்ளே பிறந்தமா உயிரோட. ஆனால் நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் தான் அவன் எதிர்த்து நிற்கிற ஜெயிக்க முடியாது. புரியலையா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆதாமுக்குள்ளே இருந்தனா பிசாசு ஜெயிச்சிருவான். அதுக்கு பேர் ஷூக்கே கிரேக்க பாஷையில் உயிருக்கு. ஜீவனுக்கு பேர் ஜோயே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், ஆதாமுக்குள்ளே இருக்கக்கூடாது. விளங்கலையா? அப்போது யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதுன்னு கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார். அதனால தான் கானானிய ராஜாக்கள் எல்லாம் ஜெயிக்கிறான். யாரும் எதிர்த்து நிற்க முடியல யோசுவாவை. 31 ராஜாக்களை ஜெயிக்கிறான். ஆதாமுக்குள்ளே பிறந்த ராஜாக்களை, நன்னத்தை மரியாதைக்க ராஜாக்களை. இவன் ஜீவன் உள்ளவனாகிறான் யோசுவா. மோசேக்கு அப்புறம் யோசுவா தான் தலைவாப்ப தாலுனா போய் கானானிய ராஜாக்கள் எல்லாம் ஜெயிக்கிறான். 31 ராஜாக்களை. அப்போ நீ கூட எதிராளிகளை ஜெயிக்கணும், பகையாளிகளை ஜெயிக்கணும்னா ஜீவன் உள்ளவனாக இருக்கணும். நீ ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒரு பிசாசு, ஒரு சாபம், ஒரு மரணம், ஒரு தரித்திரம், ஒரு பாதாளம் எதுவுமே எதிர்த்து ஜெயிக்கக்கூடாதுன்னா ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அதுதான் இந்த வருஷத்துடைய விளக்கம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து. நீ உயிரோடு இருக்கிறனால ஆதாமுக்குள் எதுனா நன்மத்தை வாழ்க்கை வாங்கினா சுய நீதி அநீதி தேவனுக்கு தனக்குள்ள பிசாசம் எதிர்த்து ஜெயிச்சிருவான். திருடி கொண்டு அழிச்சு பாதாளம் ஆக்கிடுவான். வாழ்க்கையை பாதாளம். கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, சுய நீதி அநீதி கண்டிச்ச மாம்ச ஜீவனை திருப்பன்மை. அப்போது யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்போ எதிர்த்து நிற்கும்போது நீ என்னத்தை கொடுக்கணும்? இயேசு சபிக்கிறவளை ஆசிர்வதி. சபிக்கிறவங்க எதிர்த்து நிற்க. பகைக்கிறவனுக்கு நன்மை செய்ய. என்னது நன்மை? இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவன் தான் நன்மை. இந்த இயேசு நன்மையை தேவன் தனக்கு ஆதாம் பகைக்கிறவன் எதிர்த்து ஜெயிக்க முடியாது. சபிக்கிறவளை ஆசிர்வதி. ஆதாமுக்குள்ளே பிறக்கிறவன் சபிப்பான் உன்னை. நீ என்ன ஆசீர்வாதம்? இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு உலகத்துக்கு தான். சபிக்கிறவன் ஜெயிக்கும். சபிக்கிற சாபம் உனக்கு பலி. அவனை சாபத்தை தான் நீ ஜெயிப்ப. ஒரு பகைகளுக்காக நிந்தைகளுக்காகவும் ஜபம் பண்ணு. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமலுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அந்த கோலியாத் என்ன பண்ணான்? 40 நாளாக நிந்திக்கிறான் இஸ்ரவேல் சேனையை. தாவீது என்ன பண்ணான்? நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான்.
அப்போ நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய இயேசு நாமம், அது இயேசு ஜீவரத்தம். அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு விழுந்து கொடுத்தா கோலியாத்து ஜெயிக்க முடியாது. நீ தான் கோலியாத்து, உங்களை எந்த தீமை என்று ரசித்துக் கொள்வார். புரியலையா? அப்போ ஜோயே ஜீவன் சத்தியம் தான் நம்ம சத்தியம். நம்ம செய்தி கேட்க நீங்கள் யாவரும் பாங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ண அபண்டன்ட் லைஃப் சர்ச். இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நிச்சயமாக நீங்கள் அதனால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எழுந்து நிற்கக்கூடாது. உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. கட்டின மனைவிலேருந்து கட்டின புருஷன் பெத்த புள்ள எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்துக்குது. எதிர்த்து தான் நிற்கும். நன்மை தீமை என் தாய் என்னை பாவத்தில் கருத்திருக்கான், துர்க்குணத்தில் உருவானேன். எங்கே போனாலும் எதிர்த்து நிற்பாங்க. ஒரு வெளிப்படையாளனால் உள்ளுக்குள்ளே பாவம் சாபம் மரணம் தரித்திரம் பாதாளம். அப்போ இதெல்லாம் எதிர்த்து நிற்கணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பில்லை. கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தல். அப்புறம் வியாதி எத்தினி சாபம் மரணம் தரித்திரம் பாதாளம் அவமானம் வெக்கம் நெந்த இதெல்லாம் வந்து எதிர்த்து நிற்குது. உன்னை இதெல்லாம் எதிர்த்து நிற்காதபடி ஜெயிக்கணும்னாக்கா கிறிஸ்துவுக்குள்ள இரு. ஏசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறார். உன்னை பாவத்தை ஜெயிக்கிறார், சாபத்தை ஜெயிக்கிறார். மரணம் குஷ்ரோகம் கூட்டுக்கண்ணு தருகுது, செவிட்டுக்காக தருகுது, 5 5000 பேருக்கு பழுகுது பெருகுது. ஜீவரத்த இயேசு பிதாக்கு வர ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா குறைவு நிறைவாது. தண்ணி திராட்சமாக மாறுது. மரித்தோர் உயிரோடு ஏம்புறாங்க. ஏசு உயிர்த்தலும் ஜீவனமாக இருக்கிறார். பிதாக்கு ஆதாம் முழு மரணத்தை டெல்டை பசு உயிர்த்தல் வருது. சாபம் நீங்கள் ஆசுவாதம், பாவம் நீங்கள் தேவநீதி வருது, பாதாள் நீங்கள் பரலோகராஜ்யம் வருது. அப்போது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்ப. யோசுவா 1:5 இவ்வளோ விளக்குங்குது. ஆனால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு. நானே திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனையும் நேரத்திலாம் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன கனி? ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி, ஜீவ விச்சத்து கனி. ஜீவ விச்சத்து கனி விட்டினாக்கா நன்மத்தையும் அறியத்தக்க கனி. ஏவாள் பிசாசுகிட்ட பழகிட்ட நன்மத்தையும் அறியத்தக்க சாகவே சாவாய். அதுதான் உயிர். ஜீவன் உள்ளவளாக அந்த ஜீவரத்தை தேவன் தர கொடுக்குது. நன்மத்தையும் அறியாத உயிர். ஜீவன் போய் உயிர் வந்துச்சு. ஆதாமுக்குள்ளே பிறகுலாம் உயிர் போயிச்சான்றாங்க பாருங்க. கிறிஸ்துக்குள்ளே உயிர் ஜீவன் ஜீவரத்தம். அந்த ஜீவனில் இயேசுக்கு சாமண்டா வாக்குத்தை தலாங்குது. ஆதாமின் உயிரில் பாவத்தின் சம்பளம் மரணங்குது. நன்மத்தையும் அறியத்தக்க அந்த உயிர் அது அதுக்கு பேர் கிரேக்க பாஷையில். ஜீவனுக்கு வந்து ஜோயே, தேவனாவே ஜோயே, ஜீவன் உள்ளவர், ஜீவரத்தம். அப்போது ஆபிரகாம் ஈசாக் யாக்கோவெல்லாம் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஜீவன். ஏசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக அந்த ஜீவரத்தத்தை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா நீ உயிரோடு இருக்கனாலெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஜீவ ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு உலக தரித்திர ஸ்பிரிட்டு உன்னை தரித்திரத்தை ஜெயிப்ப. ஆதாமுக்குள்ள தான் தரித்திரம் ஒரு திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்று போகிறான். ஆதாமின் ஜீவன் இருந்துச்சுன்னா உனக்குள்ள நன்மத்தேம ஜீவன் பிசாது உன் வாழ்க்கை திருடின்னு கொண்டு நைட்டு வியாதி வரும்போது தரித்திரத்திலே கட்சியில் பாதாள தூக்கி போடுவான். அது ஆதாமின் உயிர். கிறிஸ்துவின் ஜீவனா ஜீவரத் இயேசு சாமண்டவாக தேவன் தனக்கு ஆதாம் உழுதுதா நானவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அந்த ஜீவனை உண்டு பெற்றுக்கொள். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தல் இயேசு சாமண்ட பரலோக ராஜ்யமே இருக்குது. அப்போது நீ உயிரோடு இருக்கனாலெல்லாம் ஒருவனும் யோசுவா 1:5 சொல்லியிருக்கிறாரு. பள்ளங்குண்டு திறமனதாயிரு, இந்த நியாயப்பிரமாணம் வாழை விட்டு பிரியாது இருப்பதாக. நீ உயிரோடு இருக்கனாலெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக இருப்பது யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அதுக்கப்புறம் யோசுவா புஸ்தகம் எல்லாம் போய்ப்பார். யோசுவா கானானியர் ராஜாக்கள் எல்லாம் சிதறடிச்சு, கானானியர் கட்டாத வீடு நடாத்தோப்பு பால் தேனும் நலம் விஷாலம் பாவினுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு. யார் நீதிமான்? ஜீவன் உள்ளவன் கிறிஸ்து தேவ நீதிமான். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் பாவுண்ட மரத்து பசு தேவதோட வானத்தோட பரலோகத்தையே வந்து பரலோகராஜுக்கு போய் சேர்த்தார். அப்போ நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக சொன்னால் ஆதாமுக்குள்ளே இருக்காத, எல்லாம் இழுத்து நின்று தான் இருப்பான். நீ ஒரு ஆதாமின் சேர்ந்த மரணத்தை கொடுப்பான். அதான் உயிர்.
கிறிஸ்துவ செஞ்சு ஜீவனும் சமாதானம் கொடுப்பாங்க. கிறிஸ்துவ ஜீவன், ஜீவ சொல்கிற ஜீவரத்தை, ஜீவ வார்த்தை. அவர் தேவநீதி உயிர்த்தெழுமாகிறார். இயேசு நன்மத்தையும் அறியத்தக்க கிடையாது. அப்போ இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக அந்த ஜீவ சொல்கிற ஜீவரத்தை பிதாகுமார் இப்போ சாதம் வந்து முழு உலகத்து வாழ்நாள்லாம் கொடுத்து இடைவிடாமல் கொடுத்து எக்காலத்து கொடுத்தீங்கன்னா நீ ஜீவனோடு இருக்கனால ஒருவனு எடுத்து எந்த மாமியார் எந்த நாத்தனார் எந்த மூத்தனார் எந்த அரசியல் தலைவர் எந்த சினிமா கலைஞர் எந்த ரவுடி எந்த பிசாசு எந்த சாப்பு எந்த பாவம் எந்த மண் எந்த தத்து எந்த பாதால் ஜெயிக்க முடியாது. அப்போ ஏசு நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் இல்லை ஒரு வார்த்தை நிலைத்திரு நானே ஜீவ. அப்போ இந்த அப்பத்தை புஷ்டி திராட்சை பானம் பண்ணு. ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவலட்சி ஜீவ கட்டி ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் ஜீவ ஐஸ்வர்யம் பிதாகுமார் பசு ஆதம் வந்து ஒரு ஆள் பாய்க்கூடாமல் கொடு. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. நீ தான் எல்லா பாவத்தை சாபத்தை மற்ற பிசாசத்தை என் நாமத்தினாலே எங்கள் பிசாசுகளை வியாதிசர் கை வியாதிச சுத்தமாவார்கள். நீ உலகமெங்கும் போய் சகல சுவிசேஷ பிரசம் என்ன ஜோயே ஜீவன் அந்த ஜீவ சர ஜீவன் இயேசு சாமண்டா வாக்கு தத்தங்களை ஜாமனும் பசுத்து பிதாவே இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நினச்சோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீங்க. இனி நானே இல்லை, இயேசுவே எனக்குள் பவித்திரம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொன்னான். செயின்ட்டு பவுலாக மாறிட்டான். கொரிந்தியர் ஜெசமன் கலாத்தியர் எல்லாம் கிறிஸ்துக்குள் தான். அந்த கிறிஸ்துவ நானே வடியும் சத்து ஜீவனும் அதே ஜீவன் தேவனி தூக்கியல் பரலோகராஜுங்குது. பிதாக்குவன் ஆதாம் வந்து முழு உலகத்து வாழ்நாள்லாம் கூட இடைவெளியே காலம் நீ உயிரோடு இருக்கனாலும் கிறிஸ்துக்குள் இருக்கனாலும் ஒருவனும் உனக்கு முன்பாக நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்துக்குள் வாங்க. இந்த கிறிஸ்துவ தேவ நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதவங்க பாவன்ட்டு மண்ண ஓடின்னு பசுத்த தேவதர்களெல்லாம் பண்ணிவிட்டு செய்வாங்க. இந்த சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி செய்யணுங்க தான். நீ அப்படியே செய்யணும்னு சொல்லிட்டுக்கோ. இயேசு நாமத்தில் எல்லா ஜாமில் இருக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே அவன் கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாதாக. இந்த அருமையான வேலையில் செய்தி கேட்டு நீங்கள் ஒரு பாக்கியவான்கள். இதை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமான செய்திகள் கேட்கணும். ஃபேஸ்புக்கில் போய்ட்டு துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏராளம் செய்திகளுக்கு 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதை உலகத்தில் எங்குமே கேள்வியில் ஏற்பட்ட சத்தியங்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிறுத்தி நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது. ஏஎல்சி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. இந்த செய்தியை ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் இதிலிருந்து நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்துவார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.